அது நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் மந்த்து ஏற்காடில் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுறோம் சார். நம்ம எங்க ஏற்காடில் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 50 பேர் 100, 100, 200 வாங்கினவங்கலாம் ஃப்ரீ 1 டே ஃபுல் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஒரு மதியம் சரி. வந்து செக்இன் பண்ணிட்டு மறுநாள் ஈவினிங் செக் அவுட் பண்ணுற மாதிரி தங்கும் உணவு தங்கும் செலவு எல்லாமே அதில் 200 ஆர்வி பண்ணுறவங்களாம் ஃப்ரீ. 100 பண்ணுறவங்களுக்கு ஒரு டோக்கனாக ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு 50 பேர் சரி. ரெடி பண்ணிட்டு வச்சுங்களேன். நம்ம ஷாம் சார் வருவார், ட்ரெயினர்ஸ்லாம் வந்துட்டு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம நல்லா பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி பிளானை பற்றி எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றது ஒரு ஒன் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அது இப்போ நம்ம ஒரு 25 பேர் வந்துட்டோம். இப்போ இன்னும் 25 பேர் தேவைப்படுது. அதை நெருக்கி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது நாளைக்கு நான் ஊருக்கு போயிருக்கணும், கிளம்பிக்கணும் நாங்கள். பட் அவர் குணாலன் சார் வந்து மதுரை போயிட்டாரு. ஓ ஓ அதனால நாங்கள் மண்டே நான் சேலத்தில் இருக்கிறேன். மண்டே சேலத்தில் இருக்கிறேன். இப்ப அந்த ரோபயோசா அது என்னது? அந்த ரைபோஸ் டீ டீ அந்த டீ இலை தேயிலை வேற இருக்கும். அதுல டீ தூளும் கலந்தது உண்டு? இல்லை சார், டீ தூள் கலந்துக்கிறேன் சார். அது அந்த ஒரு இதுதான், டீ தூள் கலக்கவே கிடையாது. ரொய்போஸ்ன்றதான் பேர். அது ரொய்போஸ். அந்த வெறும் புல்லு போட்டு அதுல எப்படி சார் டீ மாதிரியே சாயம் இறங்குதுன்னு கேக்குறேன். ஆமா, அது வந்து ஒரு ஒரு அது ஒரு ஒரு புதர் சார். அது டீ டீ புதர். டீயும் ஒரு புதர் தானே? ஆமா. அதே மாதிரி அது ஒரு புதர். அது வந்து சவுத் ஆப்பிரிக்கால மட்டும்தான் விளையும். டீ எப்படி ஒரு புதரோ அதே மாதிரி டீ தேயிலை பறிக்கிற மாதிரி அதே மாதிரி அது ஒரு இலை. அந்த இலையை பறிக்கிறாங்க. டீ வேர்ஷனா? டீ அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்ததா பிளான்ட் இதுல? அது அந்த பயாலஜிக்கல் நேம் பாத்தீங்கன்னா அதே வராது பேர். இது வேற பேர். இது ஆமா, வேற பேரு. அந்த டீ குடும்பத்துல தான் வருமான்னு கேக்குறேன். இல்ல, வராது. டீ ஃபுல்னா அதே உங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் நேம் ஒரே நேம் வரும். இது வேற பயாலஜிக்கல் நேம். இது வேற தாவர இனத்தை சேர்ந்தது. நான் குடிச்சு பார்க்கல, அந்த டீ மாதிரி தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல, டீ மாதிரி தான் ஸ்மெல் எல்லாம் இருக்கும். பட் டீயோட நல்லது. ஏன்னா டீல வந்து கொஞ்சம் கெஃபைன் இருக்கு, இந்த டானின்லாம் இருக்கு. இதுல அந்த மாதிரி இதுவே கிடையாது. ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்குன்னா அந்த அஸ்பாலத்தின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதுல இது மட்டும் தான் இருக்கு. உலகத்துல வேற எதுலயுமே கிடையாது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அஸ்பாலத்தின் இருக்கு. அது இதுல மட்டும் தான் இருக்கு சார். ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்றோம். அது என்ன சார்? எப்படி சார் விளங்கிக்கணும் ஆன்டி ஆக்சிடென்ட்? ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்முடைய செல் இருக்குல்ல சார். சரி. செல்லு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அதுல இந்த சொல்லுவோம் நம்ம எலக்ட்ரான் ரெண்டு ஆட்டம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆமா. அது டேமேஜ் ஆயிடுச்சு வச்சுங்களேன், அது ஃப்ரீ ரேடிக்கல் ஆயிடும். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா அதுதான் நம்ம செல்லு தின்றது. அது கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆகி 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 நிறைய போய் உடம்பே தின்றது தான். வேஸ்டேஜ் ஆயிடும். அதுதான் சம்டைம்ஸ் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல் ஆகும்போது உங்களுக்கு கேன்சர் கூட வர சான்ஸ் இருக்கு. அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருமா? இது என்ன பண்ணும், அந்த ஒரு எலக்ட்ரான் போயிடுது இல்ல, இது போய் அது ஒரு எலக்ட்ரானுக்கு சப்போர்ட் பண்ணிடுது. அதை வந்து அன்ஸ்டெபிளைஸா இருக்கிறத ஸ்டெபிளைஸ் பண்ணிடும். ஓ, அந்த இடத்துல போய் இது போய் உட்காந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிடும். இது போய் செஞ்சு ரிமூவ். ஆமா, அது நம்மள டேமேஜ் பண்ணாது. அதான் இதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட். அது நல்ல பவர்ஃபுல். இது அந்த சில டெட் செல்ஸ் இருக்கும், அது ஸ்கேவெஞ்ச் பண்றது. ஸ்கேவெஞ்சிங் ஆன்டி ஆக்சிடென்ட் இது வேற. அதுலயே நல்ல இது. நம்ம 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 ஏற்காடுல ஒரு நல்ல மீட்டிங் ரெடி பண்ணுவோம் சார். நம்ம ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்றேன். ஒரு அந்த ஸ்ரீதர் ஒருவர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீதர்னு. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ப்ராடக்ட் பத்தி ஒரு மணி நேரம் பேசுற மாதிரி ரெடி பண்றேன் தமிழ்ல. தமிழ் நல்லா, மலையாளத்துல இருக்காங்க பேசுறவங்க, பட் மலையாளம் நல்லா இருக்காது. தமிழ்ல ஒரு ப்ராடக்ட் பத்தி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நல்லா டீட்டெயிலா பேசுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். செஞ்சிருவோம். அதான் சார், உங்களுக்கு வந்து இந்த நீங்க வந்து இப்போ பாலாஜி ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. நம்ம இவர் பாலு சார் அவங்க தம்பியை ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரு ஸ்பான்சர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் போனஸ் இருக்குல்ல, அது கிடைக்கும் உங்களுக்கு. பண்ணிருக்கேன் சார். அவர் வந்து நம்ம இவரு சாமிநாதன் வந்து இவர் பண்ணார்ல, பாலு பண்ணார்ல. சாமிநாதன் பண்ணது வந்து பாலு சார் அவர் பண்ணி பணம் அனுப்பிச்சிட்டாரா சார்? சாமிநாதன் அனுப்பிச்சிட்டாரு நினைக்கிறேன். ஆனா மத்தவங்க அனுப்பல. ரங்கநாதன் அனுப்பிச்சிருக்காரா? ரங்கநாதன் இருக்காரா? யாரும் தெரியல, எனக்கு ஞாபகம் எனக்கு. யாரோ ஒருத்தர் வந்து பாலு கீழே ஒருத்தர் பண்ணிருக்காரு. யாருன்னு நான் பாக்குறேன்னு. சாமிநாதன்னாக்கா அந்த கரந்தையை சேர்ந்தவர். கரந்தையை சேர்ந்தவர் நம்ம கிட்ட கடைசியா இருந்து கேட்டுட்டு போனார்ல அவரு. பாலு கீழே ஒருத்தர் வந்து பண்ணிருக்காரு. அவரை வந்து எனக்கு பேர் எனக்கு நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. நமக்கு சந்திரகாசன்ங்கிறது குட்ஸ் லைஃப்ல வந்தவரு. அப்படிங்களா? அவர் வந்து ப்ராடக்ட் வாங்கல. அவர் கொஞ்சம் ஏஜ்டு. அவருக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும்.
இவர் யாருன்னா நம்மளுக்கு சந்திரகாசன். இப்ப அவரை லைன்ல முடிஞ்சா நான் இப்ப எடுக்கவா, வெளியில போயிட்டு வரவா? அப்படியே இருங்க, நான் அவரை இந்த லைன்ல இழுத்து இங்க வர சொல்றேன். சரி சரி சரி. யாரு இது? வெற்றி திலகாமா? வெற்றி திலகாமா? வெற்றி அவங்க திலகாமா? திலகம்லாம் ஆக்டிவ் ஆயிட்டாங்க. இல்ல இல்ல, அந்த வாங்கி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் அந்த சந்திரகாசனை அழைச்சிட்டு வர முடியுதுன்னு அழைச்சிட்டு வரேன். சரி 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 சரி. ரங்கராஜன் தான் ஆயிருக்காரு. ரங்கராஜன் தான் வாங்கியிருக்கிறார். ரெங்கராஜன் அவர் ப்ராடக்டே வாங்கிட்டார். வாங்கிட்டார். ப்ராடக்ட் வாங்கிட்டாரு, அவர் 100 அவர் இது கௌதமன் பண்ணிட்டாரு. கௌதமன்லாம் இன்னும் பண்ணணும். கௌதமன் வந்து அவர் எனக்கு கீழே வர மாட்டாரு, இவர் சார்ட்ட வருவார். சாமிநாதன் கீழே வராரு நினைக்கிறேன். வடிவேல் வடிவேல், சேலம் வடிவேல்கிட்ட வருவார். இல்ல, சாமிநாதன் கீழே சாந்தின்னு இருக்காங்க யாரோ ஒருத்தங்க. சாந்திங்கிறவரு பாலு சார் லைன் அவங்க. ஆமா, அப்புறம் சந்திரகுப்த கௌதமன். சந்திரகுப்த கௌதமன். ம். ஆஹா. அங்க இருக்கிறாங்க யாரோ இருக்காங்க. அந்த கௌதம்னு ஒருத்தர் அன்னைக்கு வந்தார் சார் நம்ம மீட்டிங் கூட, அவரை பார்த்தோம் நம்ம. கௌதமன் அவரு அவரு வடிவேல் சாருக்கு கீழே வருவார், எனக்கு கீழே வர மாட்டார். இல்ல, இப்ப நம்ம உங்களுக்கு கீழே இருக்க சார் அவரு. ரங்கராஜன் கீழே சந்திரகாசன், சந்திரகாசன் சாமிநாதன், சாமிநாதன் கீழே சாந்தி, சாந்தி கீழே சந்திரகுப்த கௌதமன். ஆஹா. வணக்கம் மேடம். வணக்கம். திலகமா? வெற்றி திலகம். செல்வ வணக்கம். வெற்றி திலகம் அம்மா. அவங்க வந்தா அவங்க உங்ககிட்ட பேச வச்சுட்டு சந்திரகாசன் அழைப்போன்னு பார்த்தேன். அம்மா வரைக்கும் வர மாட்டேங்குது. அம்மா ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு. குணாலன் வந்து மதுரை போயிருக்காரு நினைக்கிறேன். அவர் வரமாட்டார் நினைக்கிறேன் இன்னைக்கு. நான் மதுரை போறேன்னு சொன்னார் இன்னைக்கு. தெரியல எனக்கு. பாலு சார் அழைச்சேன். ம். பாலு சார் அழைச்சேன். சரிங்க. அவர் யாரோடய பேசிக்கிட்டு இருக்காரு, வந்தா வருவாரு. நாளைக்கு வேணா ஒரு நாளைக்கு ஒரு 7 மணிக்கு ஒரு இந்த காம்பன்சேஷன் பிளான் பத்தி நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டிங் பிளான் திருப்பி பேசலாமான்னு இருக்கேன் நான். ஏன்னா தனித்தனியா யார் யார் என்னென்ன இருக்கு, என்னென்ன கொஞ்சம் அச்சீவ் பண்ண நல்லா இருக்குன்ற மாதிரி தனித்தனியா பேசலாமான்னு. உங்க 7 டீம் மணிக்கு. நாளைக்கு நீங்க ஏதாவது சொன்னீங்க, அதில் கேட்டு எல்லாம் பண்ணலான்ற மாதிரி. ஈவினிங் தானே? நம்ம ஈவினிங் தான் வைக்கலான்ற சொல்லியிருக்காங்க. அப்போ அசோக் சார் என்ன சொல்லி காம்பன்சேஷன் பிளான் பண்ணால் பெட்டரா இருக்குன்ற மாதிரி. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு 3 பேர் பண்ணாதான் அந்த அந்த கமிஷன்ஸ் கொஞ்சம் நல்லா வரும். நீங்க உங்களுக்கு 2 வந்துருச்சு. உங்களுக்கு அவர் பாலு சார் அவங்க தம்பி ஒண்ணு, இந்த பாலாஜி காரைக்கால்ல ஒண்ணு. ஒண்ணு உங்களுக்கு ரெடி ஆகணும். உங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்க போயிடுவீங்க. அந்த நம்ம அந்த ஏற்காடுல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றோம். சர்டிபிகேட்ஸ் பென்லாம் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு நல்லா இருக்கும். திலகா மேடம், வணக்கம் மேடம். இல்ல, அவங்க ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இல்ல, அவங்களுக்கு செல்லு ஏதோ மிஸ்டேக். கரெக்ட். அப்படிங்களா? அவங்களுக்கு டைரக்டா பேச முடியாது. காலையிலே அப்படிதான், ஏதோ ஒரு இது மூலமா வருவாங்க. அது மாதிரி வர்றாங்க இவ்வளவு. காலையில மீட்டிங்ல வரல அவங்க. செல்லு ஏதோ இது ஓப்பன் ஆகும், ஆனா அவங்க இதுல இருந்து பேச மாட்டாங்க. வேற ஒரு செல்லுல இருந்து பேசி இன்னொருத்த மூலமா வருவாங்க.
சரி, சாப்பிட்ருவோம் சார். 3 மாசம் சாப்பிட்ருவோம். நானா இந்த 2 டப்பா முடிஞ்சு இன்னொரு டப்பா போட்டா எனக்கு அந்த இது கரெக்ட் ஆகும் போல இருக்கு. ஆமா, அந்த 200 வந்துடும் உங்களுக்கு. ம், ம். இன்னொரு டப்பா 6 ரூபா போட்டா 200 வந்துருமா? ஒரு டப்பா வாங்கினா 10 ரூபா வாங்கணுமா? ரெண்டு 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 கொலாஜன் வாங்கணும். நீங்க வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 100 வரும். 2 கொள்ளாச்சுன்னா தான் 6000 12 ரூபா வந்துருமே. ஆமா, 11. பர்சன்டேஜ் போனா ஒரு 1000 ரூபா போனாலும் 11 ரூபாயாவது வந்துடும். ஆமா, 200 வந்தா என்ன பெனிஃபிட்டுங்கிறீங்க? இல்ல நம்ம அந்த சொன்னோம்ல, அந்த கம்பெனியுடைய 1% டர்ன் ஓவர்ல பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம்ல உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு நம்ம ரிச் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. ம், ஒரு பாலு சார் இருக்கார் 2 இந்த குரூப்ல. ம், நாராயணன் இருக்காரு. ம், இன்னும் 2 3 பேர். தமிழ்வாணன் இருக்காரு. இன்னொரு 5 6 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். ம், 200. ம், இந்த பாலாஜி 200 இருக்காரு. காரைக்கால் அவர் 200ல இருக்காரு. ம், ஒரு 8 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். மீதிலாம் 100ல இருக்காங்க. ஆனால் எல்லாமே மாறன் இருக்காங்க. டைம் கேட்டிருக்காங்க. எல்லாமே 200க்கு மாற போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். அதான் ஒரு எல்லாரையும் ஒரு 8 ஆச்சு. இன்னும் யாருமே வரல. 4 பேர் தான் இருக்கணுமோ. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆடி வெள்ளினால எல்லாம் பிஸியா இருக்காங்களா? கோயில் போயிட்டாங்களோ? நான் தான் 2 வாரமா வரல. எனக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே அதான் இருந்தேன். சரி. அதான் லாஸ்ட் வீக் அதான் பேசணும். எல்லாரும் வந்தால் தான் நம்மளுக்கு பேச முடியும். கம்மி பேர் வராதுன்னு அவரு நாராயணன் சார் சொன்னாரு, குணாலன் சார் சொன்னாரு. நாளைக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து நாளைக்கு ஒரு ஈவினிங் ஒரு மீட்டிங் வேணா வைக்கலாம்னு பேசணும். ஏன்னா நீங்க அசோக் சாரும் வெளியில் இருக்கிறாங்க. ம், நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் வேணா வைக்கலாம். ம், எல்லாரையும் வர வைக்கல, எல்லார்ட்டையும் தனித்தனியாக பர்சனலாக இன்வைட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு ம், 7:30 இல்லை 8 o'clock ஒரு மீட்டிங் வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ம். நம்ம இன்னொரு 1/4 மணி நேரம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். 8:30க்கு முடிப்போம். முடிப்போம், கண்டிப்பாக முடிப்போம். ஏன்னா 8:20க்கு வந்து பார்த்துட்டு உங்களை எல்லாம் காணும்பாங்க. நான் நம்ம போன வாரத்துக்கு அப்படிதான் ஆச்சு நான். அதனால யாரு இருந்தாலும் இல்லைனாலும் வரலாம இருந்துட்டா ஒன்றும் தப்பு இல்லை. வந்துட்டோம்னா டைம் படி ஷெட்யூல் 8:30க்கு முடிக்கிறதுன்னு 8:30க்கு முடிச்சிடும். முடிச்சிடலாம். இன்னொரு 14 நிமிஷம் தானே வெயிட் பண்ணோம். பேசிக்கிட்டு இருப்போம். திலகா மேடம் இன்னும் ஆன் பண்ணல நினைக்கிறேன் அவங்க. வரட்டும். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம் மிச்ச வேலையை. சரி. அன்னைக்கு இது சென்னையில வந்து பிரமாதமா மீட்டிங் நடத்திட்டீங்க போல இருக்கு. நாராயண சார் இதெல்லாம் பிரமாதமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டாரு. ஆமா, நிறைய இடத்துக்கு இப்போ வந்து அவர் ஏழுமலை சாரை கூட்டின்னு மதுராந்தகம் வரைக்கும் போற மாதிரி பிளான் இருக்கு. ஏன்னா இப்போ நாளைக்கு ஊருக்கு போல, நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. சண்டே முடிஞ்சாலும் இப்போ மதுராந்தகம் போனா நல்லா இருக்கும். அவர் ஏழுமலை சார் குரூப்ல நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அதுவும் பிளான் பண்ண போறோம். திருப்பி சென்னையிலே ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ அவர் குணாலன் சார் வந்து கரூர் சொல்லியிருக்காரு. கரூர், சேலம், திருப்பூர். என்னைக்கு போறீங்க? சண்டே ஆக்சுவலாக நாளைக்கு கிளம்பணும். நாளைக்கு தான் போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. ஏன்னா மதுரை போயிருக்கிறான் அவர். ஸோ மண்டே இருக்கு. மண்டே வந்து சேலம், டியூஸ்டே திருப்பூர். ஓஹோ, டியூஸ்டே திருப்பூர். கரூர் வந்து அந்த அசோசியேஷனை கேட்டு சொல்றோம், ஒரு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்றாரு. அது கன்ஃபார்ம் பண்றேன் சார் நான் எப்பன்னு. நீங்க டியூஸ்டே திருப்பூர் போயிடலாம் படிக்கலான்னு. இவரும் இந்த நம்ம காரைக்காலில் அந்த பாலாஜி சொன்னார், ஒரு மீட்டிங் வேணும் சார், நான் மீட்டிங் வேணும்னா நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. ஏன்னா அப்போ ஒரு 2 பேரை தான் பார்க்க முடிஞ்சது. சிவபாலன் சார் கேட்டார், அடுத்த கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வரணும் மாதிரி. ஆக தஞ்சாவூர்ல ஸ்டார்ட் பண்ணது, தஞ்சாவூர்ல வந்தது. நான் இவ்வளவு தூரம் நடக்கணும்னு நினைக்கல. ஏதோ 2 3 பேர் வந்து ஒழுங்கானதா நடந்ததா ஃபீல் பண்றேன். இல்லாதான் இன்னொரு தடவை திருப்பி நம்ம உட்காந்து வச்சுங்களேன், அது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்கும். திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம இந்த மீட்டிங் ஏற்காடுல இருக்கிற நெக்ஸ்ட் மந்த் மீட்டிங் ஹைலைட் பண்ணணும்.
ம் ஒரு ரிசார்ட் தான் புக் பண்ண போறோம். ஒரு ரிசார்ட் தான் புக் பண்ண போறோம். ம் ஒன் டே ஸ்டே, எல்லாருக்கும் ஒன் டே ஸ்டே. மத்தியானம் போயிட்டு லஞ்சு, நைட் டின்னரு, நெக்ஸ்ட் டே காலைல பிரேக்ஃபாஸ்ட், நெக்ஸ்ட் டே லஞ்சு, டீ முடிச்சுட்டு 5 o'clock செக் அவுட் பண்ற மாதிரி பிளான். ம் ம் அது எந்த எந்த வாரம் பண்ண போறீங்க? நம்ம அதான் இப்போ நம்ம ஒரு 20-22 பேர் தான் இருக்கிறோம் இப்போ. ஆனா அந்த சரி. ட்ரைனிங் ஒரு 50 பேர் தான் நல்லா இருக்கும் சாம் சார். ஸோ ஓ, அதான் ஒன்று சரி. 20 பேர் நெருக்கணும், இப்போ நெருக்கி கொண்டாடணும் இப்போ. ஸோ அது எப்படியும் நாளை ஆகஸ்ட்ல போடலாம் இல்லையா? ஆகஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் வீக். ஆகஸ்ட்ல வந்துட்டு சுதந்திர தினத்துக்கு முன்னாடி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 9ஆம் தேதிக்கு மேல இல்லைன்னா சுதந்திர தினத்துக்கு அப்புறம் பண்ணணும். சரி சரி. 9th to 15th பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி பிளான். ஏன்னா சார் வந்து ஷாம் சார் வந்து 7th தான் வராரு, கல்கட்டா போறாரு. ஓஹோ. 7ஆம் தேதி வந்துடுறாரு. 9th அல்ல 10th வச்சா அவர் கரெக்டா இருக்கும் அவர் வர்றதுக்கு. ஏன்னா அவரும் இன்னொரு ட்ரெயினரும் வராங்க, 2 பேரும் வராங்க. ஸோ நானும் ஒன்று ம் இருக்கோம், இந்த பக்கம் இருக்கிறோம், ஒரு 5-6 பேர் இருப்போம். நல்லா இருக்கும். நல்லா ம் ரொம்ப பேக்டா இருக்கும், நல்லா இருக்கும் சார் அந்த ட்ரைனிங். பூட் கேம்ப்ன்ற மாதிரி நடத்துற மாதிரி ரொம்ப நல்லா ம் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ம் டீம் பில்டிங் நம்ம ஏன்னா இப்போ இந்த 40-50 பேர் தான் சேர்ந்து நம்ம தமிழ்நாடு எடுத்து போகிறோம். ஸோ எல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசணும், ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக தான் அந்த ட்ரைனிங். ம் இது சார் என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். இது இது என்ன சார் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் சார். இந்த 1 லட்ச ரூபா கொடுத்தவங்களுக்கு குட்ஸ் லைஃப்ல குட் லைஃப் வந்துட்டு இப்போ ஒர்க் ஒரு பண்ணிட்டு லட்ச ரூபா இருக்கோம். கொடுத்துருக்கோம்ல, அது தனியா ஆமாம் அப்படியே இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அது அது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. இப்போ ம் அடுத்தது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சுட்டு அந்த யூட்டிலிட்டி பில்லை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் திருப்பி. யூட்டிலிட்டி பில் ஸ்டார்ட் பண்ணி இதிலே பிளக்இன் பண்ண போகிறோம். NHS ஆஹா. பியூர்லேயே பிளக்இன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது டிக்கெட்டிங் எல்லாமே அதில் வரப்போகுது அதில். ஸோ அதான் ஓஹோ. பிளான் பண்ணுறோம். குட்ஸ் லைஃப்ல உள்ளதெல்லாம் இதுல வருது. இதில் வந்துட போகுது, இதில் ஜாயின் பண்ண போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு எல்லாமே வரப்போகுது, எல்லாமே உள்ள வரும். ஸோ ம். அப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி சரி. ம். இது இந்த ஹெர்பல் லைஃப் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ம் நம்ம இந்த ஜப்பான் கொலாஜனை தான் கொஞ்சம் விரும்புறாங்க. ம் இது ம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் இது கொஞ்சம் நல்ல பொருளா இருக்கும் போல இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சொல்றாங்களே ஆக்சுவலாக தவிர ஒண்ணு நம்ம வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹெர்பல் லைஃப்ல என்ன தெரியுமா சார் ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. நான் தவறா சொல்லக்கூடாது, அவங்கள பேரை கம்பெனி எதுவும் சொல்லக்கூடாது. ம் அதுல அந்த புரோட்டீன் நிறைய சாப்பிட்டா ம் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. தவறா அப்படி. சொல்லக்கூடாதுன்னு இது வந்து ம். டாக்டர்ஸே நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த ஸ்டோன்ஸ் ஜாஸ்தி ஃபார்ம் ஆகும். ஆனா நம்மளது பிளான்ட் புரோட்டீன்னால உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஓஹோ. இப்போ அதுல வந்து நம்ம வந்து அதுல மஞ்சள் சேர்க்கிறோம், பப்பாயின் சேர்க்கிறோம். சரி, அவங்க என்ன புரோட்டீன் கொடுக்குறாங்க? அவங்க வே புரோட்டீன் இருக்கும், சோயா புரோட்டீன் இருக்கும். சோயா புரோட்டீன்ல வே புரோட்டீன் இருக்கும். வே புரோட்டீன்னா? வே புரோட்டீன்னா பால்ல இருந்து எடுக்கிறது. ஓஹோ. அதுல இருக்கலாம், இல்ல சோயா புரோட்டீனா இருக்கலாம். சோயால எடுப்பாங்க. நம்மது வந்து ரைஸ், பட்டாணில எடுக்கணும். பிளஸ் நம்ம கூட அது 4 ஆட் பண்ற பாருங்க. மஞ்சள், குர்குமின், பப்பாயன், அசாய்பரி, ஒரு ப்ளூபெர்ரி. நிமிஷம் சார், பேசிட்டு வந்துடுறேன் சார். போடுங்க. ஒரு கால் ஒண்ணு வருது. பாருங்க.
மூர்த்தி சார், மூர்த்தி சார் வந்திருக்காரு போல இருக்கு. ஜி.கே. மூர்த்தி சார், செல்வ வணக்கம். சார் செல்வ வணக்கம். என்னாச்சு, மீட்டிங் இல்லையா? ஏன் அதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு? எனக்கு என்ன டவுட்டா, ப்ராடக்ட் வந்துருச்சா, எனக்கு அனுப்பியாச்சான்னு கேட்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு வாங்க ஆன் தி லைன். என்ன சார் குணா சார் சொல்லுங்க, ப்ராடக்ட் வந்துட்டான்னு கேக்குறாரு அவருக்கு. இல்ல ப்ராடக்ட் வந்து அசோக் சார்கிட்ட போயிருக்கு, அங்க இருந்து அமிஸ்டார் நினைக்கிறேன் அவரு. ஆன் தி வே சார், ஆன் தி வே வந்துகிட்டு இருக்கு சார். எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆன் தி வேல வந்து எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் வந்துடும். ஓகே ஓகே. அப்புறம் ப்ராடக்ட்ல ஏதாவது டவுட் உண்டான்னு கேளுங்க. எந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டினுடைய இதை சார் யாரும் கூட்டம் இல்ல, நமக்கு போட்டி ஆளு கிடையாது. சார் நல்லா சொல்றாரு. போட்டி ஆளுனா இல்ல இல்ல இல்ல, கூட்டமா இருக்கிறப்ப நம்ம பேசக்கூடாது. அவங்க புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடணும். இப்ப வந்து நமக்கு சான்ஸ், இந்த சாரு நம்ம கிட்ட நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு. அதனால நீங்க நல்லா பேசலாம். நல்லா பேசலாம். என்னன்னு தெரியாம நான் என்னத்த பேசுறது, என்னன்னே தெரியாது. இல்ல சாருக்கு ஜி.கே. மூர்த்தி சார்கிட்ட ப்ராடக்ட் வந்த பிறகு தான் பார்த்து தான் பேச முடியும் அவரு. ப்ராடக்ட் பாக்கல அவரு. ஆமா சார். பாலு சார் வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம் பாலு சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நான் இன்னும் பெங்களூர்ல தான் இருக்கேன், ஊருக்கு போல, தஞ்சாவூர் போலன்னு. ஓகே ஓகே, பெங்களூர்ல இருக்கீங்களா? ஆமா சார், இந்த வீக்கெண்ட்ல போயிருக்காங்க ஊருக்கு. ஓகே ஓகே சார். சாமிநாதன் சார் ப்ராடக்ட் வாங்கிட்டாங்கங்கறாங்க சார். சுவாமிநாதன் வாங்கின மாதிரி தெரியல, வாங்க சொல்லலாம். சாமிநாதன் ரங்கராஜன் நினைக்கிறேன். ரங்கராஜன் சார். ரங்கராஜன் தான் அது, அவர் வாங்கிட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். சாமிநாதன் சார் வாங்கல. சாமிநாதன் இன்னொருத்தர் பேர் என்ன? அவர் பேர் கௌதமன். அதான் சார் சொன்னாங்க. கௌதமன். ரெண்டு பேருமே இன்னும் வாங்கல. ஆமா. அப்புறம் சந்திரஹாசன் இருக்காரு. சந்திரஹாசன் சார். சந்திரஹாசன் சார், நான் சார் பாலு சார் சாரோட பேசிக்கிட்டு இருக்கேன். சந்திரஹாசன் சார் அழைச்சிக்கலாம். சந்திரஹாசன் நான் பேசிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா நெக்ஸ்ட் மந்த் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் சார் நம்ம ஏற்காடுல. சரி. அது எப்படின்னா, ஒரு நம்ம ஒரு 20 பேர் வந்துட்டோம். இப்போ இன்னொரு 20 பேர் 50 பேர் வந்தப்போ ஒரு ப்ரோக்ராம், ஒரு 1 டே ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். சரி. இப்போ இந்த 200 ஆர்வி பண்றவங்கலாம் வந்து எல்லாமே என்ட்ரி ஃப்ரீ, ஃபுட் ஸ்டே எல்லாமே ஃப்ரீ. ஒரு ரெசார்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஆனா நம்ம 20 பேர் வச்சு பண்ண முடியாது, ஒரு 50 பேர் வச்சு தான் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஷாம் சார் வராரு ட்ரைனிங்க்கு. சரி. ஸோ இப்போ நம்ம அதான் இப்போ நெருக்கி போயின்னு இருக்கோம். இப்போ நம்ம 25 வந்துருச்சு. இப்போ நாளைக்கு கூட நானும் அசோக் சாரும் டூர் போறோம். திருப்பூர், ஈரோடு, சேலம் போயிட்டு இருக்கோம் போறோம். இப்போ அதான் ஒரு 50 பேரை கொண்டாடுறோம். இப்போ நான் அன்னைக்கு சொன்னேன் அசோக் சார் அன்னைக்கு பேசும்போது, ராயல் ரிச் அசோசியேஷன் மூலமா நம்ம பிளான் பண்ணும் பொழுது 50ன்றது 60 நம்ம டார்கெட் பண்ணணும். 60 ஏன்னா 6 லெக் பிளான் பண்ணோம். 6 லெக்ல 10 பேர் மினிமம். கண்டிப்பா ஒரு லெக்குக்கு 20 பேர் பிளான் பண்றோம். அட்லீஸ்ட் அந்த 10 மெம்பர்ஸ் எலிஜிபிலிட்டியா வர்றது மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் சார். ஆமா. அதனால ஒரு லெக்ல இருந்து 10 பேர், அப்போ 6 லெக் 60 பேர்னா இந்த 6 லெக்குமே எஃபெக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆமா, அதை செய்வோம் சார் சொன்ன. சரின்னு இருக்காரு. அதான் உங்களை சரின்னு சொன்னாரு. நீங்களும் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. 50ன்றது வந்து 60 பிளான் பண்ணுங்க. 60 வந்து ஒரு லெக்ல இருந்து 10 மெம்பர்ஸ் மஸ்ட்ன்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். பண்ணிடலாம் சார், பண்ணிவிடுவோம். ஏன்னா அதை நம்ம ரெடி பண்ணிட்டு வச்சுக்கலாம். 200 வரவங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லாமே பண்ற மாதிரி, ஃப்ரீயா பண்ற மாதிரியும், ஒரு 100 பண்றவங்களுக்கு ஒரு நார்மல் டோக்கன் அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அது முதல்ல இந்த கொஞ்சம் இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளவுன்றது எஸ்டிமேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம மெம்பர்ஸை வந்து மொபைலைஸ் பண்ணிடலாம். இல்ல அவங்ககிட்ட 200க்கு 100க்கு வித்தியாசம் காமிக்கணும்ல. ஒரு நார்மல் மினிமம் அமௌண்ட் தான் இருக்கும். அந்த ஃபுல் சார்ஜ்லாம் இருக்காது. ஒரு மினிமம் டோக்கன் அமௌண்ட் இருக்கும். டோக்கன் அமௌண்ட் ஆஃப் 500 rupees சொல்லியிருந்தீங்க. அது ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன அதே மாதிரி இப்ப சப்போஸ் இன்னும் ஒரு விஷயம் உங்கள்ட்ட நான் ஆக்சுவலி அன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க சார். இப்ப நம்ம வந்து இப்ப எவ்ரி மந்த் 100 ஆர்பி பண்றவங்களுக்கு தான் அந்த எல்லா விதமான இதுக்கும் எலிஜிபிலிட்டி வர மாதிரி பண்ணிருக்கோமா ப்ரோக்ராமு? இல்ல, ப்ரோக்ராம் இப்போ வந்து நமக்குலாம் வந்துட்டு அடுத்து செப்டம்பர் அக்டோபர் மாசம் வரைக்கும் நம்மளுக்கு உண்டு. இல்ல, அக்டோபர் மாசம் வரைக்கும் உண்டு. அது வேற பிரச்சனை. நான் ஜெனரலா கம்பெனியுடைய லைஃப் லாங் ப்ரோக்ராம் எப்படின்றத கொஞ்சம் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். இல்ல, இப்ப லைஃப் லாங் ப்ரோக்ராம் எப்படின்னா, ஒண்ணு வந்து நீங்க, நான் யாருமே ஸ்பான்சர் பண்ண மாட்டேன், யாருமே ஸ்பான்சரே பண்ணல, நான் ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்க போறேன்னா அவங்க ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கலாம்.
இல்ல நான் ஆ. ஸ்பான்சர் பண்றேன், ஒருத்தர் 2 பேர் பண்றேன், 3 பேர் பண்றேன்னா நம்ம 100 பிவி வாங்க வேண்டியதே கிடையாது. அதுதான் கேட்டேன். அது நீங்க ஸ்பான்சர், நீங்க நிறைய பேர் ஸ்பான்சர் 3 பேரை அந்த ஸ்பான்சர் பண்ண வச்சுங்களேன். இப்போ அந்த அதுதான் ஒரு நம்ம ஒரு 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 100 டேஸ் வச்சிருக்கோம். 100 டேஸ் வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஒரு 20 பேரை ஸ்பான்சர் பண்ணா நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து நம்ம யாருமே பர்ச்சேஸே பண்ண வேண்டியதில்ல. அது ஓகே. ஒரு ஆள் அதுக்கப்புறம் ஸ்பான்சர் அப்புறம் பண்ணா கூட நம்மளுக்கு உங்க நிறைய பர்ச்சேஸ் ப்ராடக்ட் வரும்போது சின்ன சின்ன ப்ராடக்ட் ₹500 ₹600 ப்ராடக்ட் வரும். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா. பெரிய ஆமா. பெரிய பர்ச்சேஸ் வராம ஒரு ₹500 ₹600 ப்ராடக்ட் வாங்குற மாதிரி பண்ணிக்கலாம். அதான் பிளான் பாலு பண்ணிருக்கோம். சார், பாலு சார். ஆமா. அதான் இன்னும் ஒரு சார் ஒரு நிமிஷம். அதாவது சார் ம். இந்த நம்மளுடைய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ் நம்மளுடைய ஆளுகளுக்கு ம். இப்ப 100 ஆர்பின்னா ஒரு நாட் லெஸ் than 10 to 11,000 rupees ஆகுது. ஆமா சார். 200னா ஒரு 21 to 22,000 ஆகுது. சரிங்களா? ஆமாம் ஆமாம் இப்ப 25 அப்படின்னா நம்ம 3,000 rupees கணக்கு. சரிங்களா? ஆமா 25னா ஹலோ? அப்ராக்சிமேட்ல ₹3000 கணக்கு. ஆமா 3000 கணக்கு. இந்த ஆமா 3000 கணக்குல நம்ம ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொண்டு போனோம்னா ஆ 2000 அதாவது 25,000 வாங்குறது வாங்கட்டும், 20,000 10,000 வாங்குறது வாங்கட்டும், அதை பத்தி கவலை இல்ல. ஆமா 3,000 இஸ் எனஃப் டு ரன் த பிசினஸ்ன்ற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்தா நம்ம வந்து நிறைய ஆளுங்க நமக்கு இந்த பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதான் சார் இந்த அதே 3000 நேரத்துல அந்த 3000 வரும்போது அவங்களுக்கு 7 போனஸ் கிடைக்கும் சார் உங்களுக்கு. அதான் சொல்றேன். அது 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 அந்த 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 அதை மட்டும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் சார். அந்த மார்க்கெட்டிங் பிளானை வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி நம்ம சொன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப சப்போஸ் ஜி.கே. மூர்த்தி சார் கூட ம். என்னன்னு தெரியாம என்ன சொல்றது, என்னன்னு தெரியாம என்ன சொல்றது அடிக்கடி கேட்கிறாரு. புரியுது புரியுது. அப்ப நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டையும் மார்க்கெட்டிங் இதையும் பிளானையும் வந்து நம்ம எவ்வரி மீட்டிங்ல பேசணும். 4 பேர் இருந்தாலும் சரி, 7 பேர் இருந்தாலும் சரி. ம். அப்ப இதை நம்ம பேசும்பொழுது நம்ம எல்லாருமே கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா எப்படின்னு சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா சார். நம்ம அதான் இப்ப ஏன்னா நீங்க இப்ப நீங்க சப்போஸ் வந்தபடி அவர் இன்னைக்கு வந்து 5 கலைச்செல்வன் பேர் சார்ட்ட பேசினேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு கூட வைக்கலாமா ப்ரோக்ராம் மார்க்கெட்டிங் பிளான்க்காக? ப்ரோக்ராம் வைக்கலாம். பட் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் சும்மா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஆளுகளை எப்படி செக் பண்ணி பேசாம ஒரு நிமிடம் சார். சார் புதுசா நமக்கு விருந்தாடிய சந்திரகாசன் சார் வந்திருக்காங்க திருச்சி. அவங்களுக்கு ஓகே. ஒண்ணும் தெரியாது. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சந்திரகாந்த் சார், வாழ்த்துக்கள். 10,000 பணம் கொடுத்ததோட இருக்கிறாங்க. அவங்க ப்ராடக்ட் தான் என்ன, அவங்க எதுக்காக அதுக்குதான் வாங்கணும், மேல அதுக்குதான் 10,000 ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் கேட்பாங்க. முதல்ல இப்ப அவங்கள கலைச்செல்வன் சார், கலைச்செல்வன் சார், சந்திரகாசன் சார், அதுக்கு சந்திரகாசன் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சந்திரகாசன் வணக்கம். பேசுறேன். வணக்கம். இந்த குணா சார் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம இதெல்லாம் கொண்டு நம்ம பணமெல்லாம் சேர்த்து இந்த ப்ராடக்ட்ல கொண்டாந்து இணைச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க சார். பேசிக்கா எல்லாம் அவங்களுக்கு சொல்லிடுங்க சார். ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம பேசி இதோட இன்னைக்கு மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் சார். சரிங்க. சந்திரகாசன் சாருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க சார். அப்ப சந்திரகாந்த் சார் வந்து இதுல வந்து 4 விதமான ப்ராடக்ட் இருக்கு சார். மரைன் கொலாஜன் ஒன்று இருக்கு, பிளான்ட் புரோட்டீன் ஒன்று இருக்கு, ரொய்போஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் சூப்பர் ஃபுட் ஒரு ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் இருக்கு சார். இப்போ நீங்க வந்து இந்த ரிச் அசோசியேட்ஸ்ல நீங்க மெம்பரா இருக்கீங்களா சார் நீங்க? ஆமா ஆமா மெம்பர் தான். ஆமா. அப்ப நீங்க நான் முன்னாடி அமைச்சிருக்க ப்ராடக்ட் வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? இல்ல நான் அதெல்லாம் பார்க்கல. எதுவுமே தெரியாது அவருக்கு. சாருக்கு இப்பதான் முதல்ல அறிவோன்னு கேக்குறாரு. சரி, அதான் நீங்க ஆக்சுவலா ப்ராடக்ட்டை வந்து கையில இருந்தா தான் உங்களுக்கு ப்ராடக்ட் ஓரளவுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன், முதல் இந்த வீடியோ அனுப்புறேன். ஏன்னா எதுவுமே இல்லாம ப்ராடக்ட் பத்தி பேசினா அது உங்களுக்கு புரியாது. சரிங்களா? நான் அந்த ப்ராடக்ட் வீடியோவை திருப்பி இந்த குரூப்ல போடுறேன். அந்த ப்ராடக்ட் வீடியோவை பாருங்க, தமிழ்ல இருக்கும் எல்லாமே. சரிங்களா? என்னுடைய கைண்ட் அட்வைஸ் சாருக்கு இந்த ஜப்பான் கொலாஜன் பிரிஃபரபிள். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜப்பான் கொலாஜன் அது ஏன் எதுக்கு சாப்பிடணும், அது எங்க இருந்து இப்ப எனக்கு சொன்னீங்க. எனக்கு நீங்க சொன்ன ஒரு படம் நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதை ஃபீல் பண்றேன். ஃபைன் சார். ஐ வெரி ஃபீல் குட் இட் வெரி மச். வெரி குட். தேங்க் யூ தேங்க் யூ. சாருக்கு வந்து அது ஃபிட். ஏன்னா அந்த முதுமைத்தன்மை இருக்கு. என்னோட ஏஜ் சார் வந்து 74 வயசு 72 வயசுக்கு மேல உள்ளவங்க. 76 வயசுங்க அந்த. ஆனா இதுலயே நல்லா ஸ்ட்ரென்த்தா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பயன்படலாம். அந்த ஜப்பான் கொலாஜனை பத்தி அவங்கள்ட்ட சொல்லுங்க. அப்புறமா ப்ராடக்ட் போவையில அதனுடைய விஷயம் அடுத்த தடவை கேட்கல இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா புரிஞ்சுக்குவார். ஜப்பான் கொலாஜன் வந்து எதுக்குன்னா சார், எல்லா நம்மளுக்கு விஷயத்தையும் வந்துட்டு ஜப்பான் கொலாஜன் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா வயது முதிர்ப்பு இருக்குல்ல சார், அதை அவாய்ட் பண்ணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து கொலாஜன் நம்ம டிப்ளீஷன் ஆகுறதுனால தான் ஏஜிங்கே ஆகுது. நம்மளுக்கு வயது மூர்ப்பு ஆகுறதே வந்து இந்த கொலாஜன் வந்து நம்மளுக்கு குறையறதுனால தான்.
அந்த கொலாஜன் நீங்க வந்து உங்களுக்கு நீங்க என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு வராது. நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதுல கொலாஜன் கிடைக்காது. நீங்க கொலாஜன் கிடைச்சதுன்னா அப்ப எல்லாருமே அந்த இளமையே இருப்பாங்க. ஸோ அது சப்ளிமெண்ட் கொடுக்க தான் நம்ம இந்த இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மரைன் கொலாஜன் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றோம். அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அது இல்லாம உங்களுடைய மூட்டு வலி இருக்குல்ல, அதுல ஜவ்வு இருக்குல்ல, அதுக்கு அது யூஸ் ஆகும். அதுக்கு அது யூஸ் ஆகும். இது ரெண்டுத்துக்கு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அது. சார் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு 25 நாளா சாப்பிட்டு இருக்காரு சார். கலைசெல்வன் சார் சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட் சார். அது இல்லாம நம்மளுக்கு மற்ற பிளான்ட் புரோட்டீன் இருக்கு. ரொய்போஸ்னு ஒரு டீ மாதிரி இல்ல ஒரு இல்ல 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 product. இல்ல இல்ல சார், இந்த கொலாஜன்லயே மற்ற ப்ராடக்ட்ல கிடைக்கிற ஒண்ணு சொன்னீங்க எனக்கு. மற்ற எல்லாத்துலயும் 4 கிடைக்குது, 3 கிடைக்குது, இதுலதான் 6 7 மேக்சிமம் கிடைக்குது. அதாவது இது அந்த இங்க இருந்து ப்ராடக்ட் சொன்னீங்க பாருங்க, ஜப்பான்ல எந்த இடத்துல எடுக்கிறாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்க. actually முக்கியத்துவம் இந்த கொலாஜன் எல்லாரும் செய்யாத நம்ம கிட்ட இல்ல, முக்கியத்துவத்தை முதல்ல சொல்லுங்க சார், அது முக்கியம் சார். இல்ல கொலாஜன்ல வந்து ஒரு சர்விங்ல வந்து 8 மில்லிகிராம் இருக்கும் சார் கொலாஜன் இதுல. நம்மதுல மத்தவங்கலாம் ஒரு 3.5 4 5 தான் இருக்கும். நமது 8 மில்லிகிராம் கொலாஜன் இருக்கு. ஸோ அதான் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. பிளஸ் இது எங்க எடுக்கிறாங்கன்னா ஒரு சவுத் சைனா சீல வந்து தெல்பியான்னு ஒரு ஃபிஷ் இருக்கு. அந்த ஃபிஷ்ல இருந்து இந்த கொலாஜன் எடுக்கிறாங்க ஜாப்பனீஸ் மெத்தட்ல. ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் இன் கொலாஜன் வேர்ல்ட்ல. அதுல இருந்து எடுக்கிறாங்க. ஹைட்ரோலைஸ் கொலாஜன் ஹைட்ரோலைஸ்னு பேர் அது. ஸோ இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நல்ல ஃப்ளேவர், ப்ளூபெரி ஃப்ளேவர்ல கொடுத்துருக்காங்க. வெரி குட் ப்ராடக்ட். நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ப்ராடக்ட் வாங்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு. அதை வாங்கிங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ அதான் நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஏற்காடுல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் நீங்க வரணும். பிளான் பண்ணுங்க சார். சார் சார் கலைசெல்வன் சார் சொல்லுவார், அதுபடி செஞ்சுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன் சார், சொல்றாங்க ஐயா. நம்ம சரிங்கய்யா சேர்ந்தே போயிடுவோம், நம்ம 2 பேருமே சேர்ந்து போயிடுவோம், கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா Fine, சரிங்க. ஓகே சார். சரி ரைட். 8:40. ஆமா 8:39. சார் எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாமா? யாரும் வரல. 6 நிமிஷம் இருக்கு. 8:45. ஆமா. நாளைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் சார். சரிங்க சார், ஓகேங்க நாளைக்கு சார். நான் குரூப்ல நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நான் சரி. பர்சனலா எல்லாரையும் கூப்பிடுறேன். அதாவது இப்போ நீங்க ஒரு சைட்ல இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற டீம் நீங்க பாலு சாரு, அவங்க சந்திரஹாசன் சார் எல்லாரையும் நீங்க கூப்பிட்டுக்கலாம். So அந்த மாதிரி இந்த குணானன் அந்த பக்கம் திலகம் மேடம், ஸோ எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டுட்டு நாளைக்கு நான் பர்சனலா பேசுறேன். எல்லாத்தையும் பேசி நாளைக்கு Okay, ஈவினிங் ஒரு sir. மீட்டிங் வச்சுக்கலாம். நம்ம 7 மணிக்கு மேல ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம். வச்சு சந்திரஹாசன் திருப்பி- சார், ஆமா சார் சொல்லுங்க சார். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளும், வாரத்துல 3 நாளும் இந்த மீட்டிங் 1/2 மணி நேரம் உண்டுங்க சார். 7:45 to 8:45 போட்டிருப்பாங்க. 7:45 வந்தா 8 மணிக்கு வந்துருவாங்க. நாளைக்கு வேற தான் இதுல என்ன போகுது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு நாள் எதுவும் வர முடியலன்னா கூட பரவாயில்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுட்டேன், அந்த லிங்க்ல வந்திருக்கேன். நாளைக்கு மட்டும் ஸ்பெஷல் மீட்டிங் 7 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு இருந்ததுன்னா நீ அவங்களை அழைக்கிறேன், வந்துருங்க. நான் எல்லாம் ஒரு குரூப்ல அரை மணி போட்டாங்க நேரம், ரொம்ப விஷயம் இருக்காது. சரி சரி வந்தீங்கன்னா தான் என்ன இருக்குது என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சில விஷயம் விட்டு போயிடும். நல்லது சார், நல்லது. நல்லது கலைச்செல்வன் சார் சார், சொல்லுங்க சார். இப்ப நம்ம லெக்ல வந்து மினிமம் 10 பேர் நாளைக்கு அட்டன் பண்ணணும். அதான் அது சார், சூப்பர். நீங்களும் நானும் சேர்ந்து அதை முயற்சி செய்யணும். செஞ்சிருவோம் சார், சந்திரஹாசன் அதை செய்யணும். 10 ம். பேர் மினிமம் நாளைக்கு. சூப்பர் இந்த சார். 10 பேரை வந்து நம்ம அந்த மீட்டிங்க்கு ஏற்காடு மீட்டிங் கூட்டி போறதுக்கு தகுதிப்படுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். கண்டிப்பா நம்ம 3 பேர் இருக்கோம், இன்னைக்கு 7 பேர் தானே சார். அதான், நீங்க இருக்கிறீங்க, 7 பேர் நான் இருக்கேன், correct ஆ- சந்திரகாசன் சார் இருக்காரு. இல்ல சார், 7 பேர் கொண்டு வந்துருவோம் சார். 7 பேர் கரெக்டா நம்ம செட் பண்ணி 10 பேர் நம்ம ஒரு சாம்பிள் எடுத்து காட்டுவோம். இது மாதிரி ராயல் சார், இருக்கக்கூடிய 6 உங்களுக்கு கீழே 3 பேர் போட்டிருக்கீங்களாம்ல. 3 பேர் நீ போட்டிருக்குது. சன் ஒண்ணு, அப்புறம் வேற யாரு சார்? போட்டுக்குது. 3 பேரு கௌதமன், சுவாமிநாதன், சாந்தி, சுந்தரசாமி இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆகையால் அந்த 3 பேரு பிளஸ் வந்து இன்னும் ஒரு 5 பேர் 6 பேர் நம்ம ட்ரை பண்ணாதான் ஒரு 10 பேர். சரி, செஞ்சிருவோம். இந்த 10 பேர் வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும் நாளைக்கு. கொண்டு இது வந்துருவோம். மாதிரி நம்ம பிளான் பண்ணி சொல்லுவாரு எல்லாத்தையும். எல்லா லெக்ல இருந்து 10 பேர், இந்த 60 பேரையாவது நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்றதும் ஷார்ப்பா 7 மணிக்கு
சார் வந்து பிசினஸ் பத்தி சொல்றாங்க, ப்ராடக்ட் பத்தி சொல்றாங்க, கம்பெனி பத்தி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ட்ரைனிங் என்ன பண்ண போறாங்கன்றத பத்தி சொல்லுவாங்க நாளைக்கு. நாளைக்கு சரி. மீட்டிங் should be வெரி மச் எஃபெக்டிவ். 7 Yes, மணிக்கு செஞ்சிருவோம். ஷார்ப்பா ஆரம்பிக்கிறோம், 8 மணிக்கு முடிக்கிறோம். அது மாதிரி பாத்துக்கோங்க சார். நம்ம excellent கொஞ்சம் இப்ப sir. வரைக்கும் பேச ஆரம்பிக்கும் சார், பாத்துக்கோங்க. கண்டிப்பா ஓகே கண்டிப்பா ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். Thank you, லைனா thank you. இருக்காங்களா? வேற இல்ல, ஜிகே முடிச்சா இருக்காரு, நம்ம 4 பேர் தான் இருக்கோம். அவர் அசோக் சார் வந்து ஒண்ணு வெளியில இருக்காரு, இன்னும் உள்ள வரல, அவரு வெளியில இருக்காரு. சரி இல்ல இல்ல சரி அவரு சரி சரி. சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு மழையா அப்ப இருக்கு நீங்க முடிச்சுக்கங்கன்னு அப்ப சொல்லிட்டாரு. அப்ப குணா சார், சரி சார். நீங்க அசோக் சார் நாளைக்கு மீட் டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணி மீத 5 இலக்கையும் நீங்க கொஞ்சம் பேசுங்க. கண்டிப்பா பேசுறேன். நாளைக்கு நான் நான் பர்சனல் நாளைக்கு நான் எல்லாரையும் நான் அழைக்கிறேன் நானு. ஆமா. நாளைக்கு டைம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் காலையில அதான் குரூப்ல. நானும் குணா சாரும் நானும் கலைச்செல்வன் சாரும் சேர்ந்து இங்க ஒரு 10 பேர் அட்டன் பண்றதுக்கு ஏற்பாடு இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிக்கிறோம். ரைட்டுங்களா? சூப்பர் சார், சூப்பர் சார். நாளைக்கு 7 மணிக்கு மீட்டிங் கண்டிப்பா இந்த டீம்ல இருந்து, கண்டிப்பா கலைச்செல்வன் சார் டீம்ல இருந்து 10 பேர் அட்டன் பண்ணுவாங்கன்றத அதை உறுதி பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? கண்டிப்பா சார். ஓகே, நன்றி 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 சார். நாளைக்கு நீங்க ப்ராடக்ட்டை பத்தி பேசிட்டு, கம்பெனி பத்தி பேசிட்டு, பிளானை பத்தி பேசிட்டு, அந்த ஏற்காடு ட்ரைனிங் சொன்னீங்கன்னா அந்த ட்ரைனிங்கை பத்தி கரெக்டா பேசிருங்க. கண்டிப்பா ரைட்டுங்களா? கண்டிப்பா சார். அதாவது 200 பிவில வரவங்களுக்கு என்ன, 50 பிவில வர, சாரி 100 பிவில வரவங்களுக்கு என்ன, சப்போஸ் 50 பிவி 25 பிவி வந்தா கூட அவங்களுக்கு என்னன்றத சொல்லிட்டீங்கன்னா அந்த மீட்டிங் காஸ்ட் வாங்கிக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. பாயிண்ட் ரைட்டுங்களா? வாங்கலாம் வாங்கலாம் சார், அட்லீஸ்ட் வாங்கலாம். கம்மன் 25 பிவில வந்தா கூட வந்து கம்பெனி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தென் தே கேன் கோ ஃபாஸ்ட். அதில் ஒரு கண்டிப்பா சந்தேகம் இல்லை. கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மார்க்கெட்டிங் பிளான் தான் நான் திருப்பி அதை பத்தி திருப்பி உங்கள்கிட்ட பேசணும். இந்த ரெகுலர் பர்ச்சேஸ்ன்றது வந்து இப்போ 6 மாசம் இல்லாம இருந்தா கூட ஃபியூச்சர்ல அது வேணும் மஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா சில டிஃபால்ட்லாம் வரும். அதுல நமக்கு ஆளுங்க சில பேர் தொகை விழுந்துருவாங்க. ஆமா, அவங்க இல்லாம கொண்டு போறதுக்கு எப்படின்றத அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பா நம்ம கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம் சார். நம்ம கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா சார். ஓகே சார், சூப்பர் சூப்பர். ஓகே. வாழ்த்துக்கள் ஓகே சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். நாளைக்கு நான் குரூப்ல எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுறேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் வச்சிருவோம். ப்ளீஸ் தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். 7 மணி ஷார்ப்பா வி வில் மீட். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். வணக்கம் சார், வணக்கம். தேங்க்யூ சார்.